திருமண கேரட்டை வச்சு செய்கிற இந்த கோதுமை சேமியா உப்புமா வந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டெலிகசி. ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ண பிறகு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை, கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலைகளையும் ஆட் பண்ணி ஒரு கேரட்டை திருவுனதாக ஆட் பண்ண பிறகு நான் அதையே சேர்த்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி விட்றேன். உப்பு, பெருங்காயத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கோதுமை சேமியா தான் வறுத்ததை ஆட் பண்ணுறேன். 2 கப்பு வறுத்த சேமியாவுக்கு வந்து நீங்கள் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணால் போதும், உங்களுக்கு சேமியா ரெடி ஆயிரும். தேங்காய் துருவலை போட்டு நீங்கள் இறக்கி பாருங்கள், சூப்பரான சேமியா ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் அந்த கடாயிலேயே இருந்துட்டுன்னா உங்களுக்கு அந்த சேமியா நல்லா உதிரியாக வந்துடும். டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கூட இதை நீங்கள் கொடுக்கலாம். இந்த சேமியா பார்த்தீங்கன்னா கேலரிஸ் ரொம்ப கம்மி, ஃபைபர் கண்டென்ட் அதிகம், பிளட் சுகர் பேஷண்ட் தாராளமாக சாப்பிட்லாம். கேரட்ஸில் பீட்டா கேரட்டின் அதிகமாக